வணக்கம். நான் உங்க சாய் சுதர்ஷன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருந்தே ஆகணுங்க. ஏன்னா, இந்த யுகம் கலியுகமா இருக்கு. இந்த கலியுகத்துல நாம நல்ல பிறவிகளா பிறந்திருக்கோம். இந்த பிறவிகளோட பலனை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நாம கண்டிப்பா நல்ல மனிதர்களா மாற வேண்டும். நல்ல மனுஷனா எப்படிங்க மாறுறதுன்னு கேட்டிங்களா? உங்களோட சுயநலத்தை மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விழிப்பு நிலையோட இருங்க. விழிப்பு நிலையோட எப்படிங்க இருக்கிறதுன்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உருவ மத்தி நெற்றிக்கண் சொல்லுவாங்க. நம்ம விபூதி குங்குமம்லாம் வச்சுருக்கோங்களா, நெற்றிக்கண் இது. இந்த இடத்துல தான் நம்ம நடராஜ பெருமான் நம்ம இந்துக்களுக்கு சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ், இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அங்கே இருந்த நம்ம ஆத்மா கடவுளை நம்ம உணர்ந்து நம்ம எந்த ஒரு செயலையும் செஞ்சால் அதுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அதுக்கு நம்ம விழிப்பு நிலையிலேயே இருக்கணும். விழிப்பு நிலையில் எப்படிங்க இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்ம அந்த நினப்பை உருவ மத்தியில் எடுத்துன்னு நினச்சிக்கின்னு செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். என்ன செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கலன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம ஒரு செயல் செய்யும் போது பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பிறவி பெருங்கடலை நீந்துறதே கஷ்டம். பிறவியாக பிறந்துட்டோம், அப்போ நம்ம நீந்தி தானே ஆகணும். பிறக்கிறது கஷ்டம், பிறந்துட்டோம். வாழ்றது கஷ்டம், வாழ்ந்துன்னு தான் இருக்கணும். அதோட இறக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம ஈஸியாக இறந்துட்டோன்னா அந்த பிறவி இன்னும் முடியலன்னு அர்த்தம். திருப்பி நம்ம பிறப்போம். ஏன்னா, எதனால் கடவுள் நம்மளை இந்த பூமியில் படைச்சிருக்காருன்னா, நம்மளுடைய வேலையை நம்ம பூர்த்தி செய்யணும். நம்மளுடைய ஆசையை எல்லாம் தீர்க்கணும். அப்போ எல்லா ஆசையும் இருக்குது, எல்லாத்தையுமே நான் இஷ்டமே தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு. அதுக்கான பலனை உடனே நீங்கள் அனுபவிச்சுருவீங்க. உங்களோட ஆசை பலன் பறந்ததுக்கான பலன் என்னன்னா, இந்த தேகத்துக்காக கிடையாது, உள்ள இந்த ஆத்மாக்காக. அந்த ஆத்மாவுடைய கடனை நம்ம தீர்க்கணும். கடனை எப்படிங்க தீர்க்கிறதுனா,